ஒரு அவமானம் கொடுக்கின்ற வழியானது உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்லதொரு பாதையை உருவாக்கிக் கொடுக்கும். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் வாக்கு உன்னுடைய வாழ்க்கையை உன் கைகளில் கொடுப்பதற்காக வந்திருக்கின்றது. நான் நினைத்து உன்னிடத்தில் என்ன கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றேனோ அதை சரியாக உன்னிடத்தில் ஒப்படைக்க நான் சபதம் எடுத்து உன் முன்னால் வந்து நிற்கின்றேன். என் தங்கமே, சிங்காரவேலன் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தெளிவாக ஏற்றுக்கொண்டோமானால் இந்த வாழ்க்கை நாம் நினைத்ததை விட அழகான விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் உனக்கு கிடைத்த செய்தியை விட இன்று கிடைக்கக்கூடிய இந்த செய்தியானது நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். என் தங்கமே, சிங்காரவேலனை நினைத்து கந்தசஷ்டி கவசத்தை படித்தால் இந்த சிங்காரவேலனின் அருள் உனக்கு கிடைத்துவிடும் என்பது நம்பிக்கை அல்லவா? அந்த கந்தசஷ்டி கவசத்தை படிக்க முடியாத என் தங்கங்கள், இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு வார்த்தையை நீ சொன்னால் போதும். அதாவது இந்த ஒரு வரியை மட்டும் நீ சொல்லிவிட்டாயானால் கந்தசஷ்டி கவசத்தை படித்ததற்குரிய அத்தனை பலன்களும் உனக்கு கிடைத்துவிடும். அத்தனை அதிசக்தி வாய்ந்த ஒரு செய்தியை உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்றேன் என்றார். என் தங்கம், எக்காரணம் கொண்டும் இதை நீ கேட்காமல் சென்று விடாதே. என் தங்கமே, மனதில் எப்பொழுதுமே ஏதாவது ஒன்று உன்னை குழப்பிக்கொண்டே இருக்கின்றது. மனது எப்பொழுது எல்லாம் வேதனைப்படுகின்றதோ, தேவையில்லாத சிந்தனைகளை தனக்குள் அடக்குகின்றதோ, அப்பொழுதெல்லாம் நாம் செய்கின்ற விஷயம் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? தெய்வத்தை தேடி தெய்வத்தின் பாடல்களை பாடி மனதை அமைதிப்படுத்துவது. அப்படி இருக்கும் பொழுது என் தங்கம், நீ அதற்காக எப்பொழுதுமே கந்தசஷ்டி கவசத்தை நீ உன்னுடைய வாயில் முணுமுணுத்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய நாவிலிருந்து நீ உச்சரிக்கின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் இந்த சிங்காரவேலனின் மனதை தொட்டு கொண்டிருக்கின்றது என்பதனை மறந்துவிடாதே. தீய சக்திகள், பில்லி, ஏவல், சூனியம் என்று இதுவெல்லாம் யார் இல்லத்திலாவது இருக்கின்றது என்றால் ஒரு எண்ணம் தோன்றினால் கந்தசஷ்டி கவசத்தை அங்கே ஒலிக்கச் செய்யும் பொழுது அவையெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் எடுத்துவிடும் அல்லவா? அப்பேற்பட்ட ஒரு விஷயம் என் தங்கத்திற்கு எப்பொழுதுமே மிகுந்த மன ஆறுதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கின்றது. இந்த ஆறுதலை நான் உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமாக்கிவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன். எல்லா பிரச்சனைகளுக்கும் இதுதான் தீர்வு என்று உன் கைகளில் கொடுத்துவிட நினைக்கின்றேன். என் தங்கமே, மனதிற்குள் உனக்குள் எழுகின்ற குழப்பங்களுக்கு எல்லாம் இந்த சிங்காரவேலன் என் முன்னால் தீர்வினை பெற்றுவிடு. எப்பொழுதுமே இப்படித்தான் அப்பா என் வாழ்க்கை நகர்ந்து செல்கின்றது. நானும் உன்னை கண்டுதான் என் மனதை ஆறுதல் படுத்திக் கொள்கின்றேன் என்று சொல்கின்றாய் அல்லவா? நீ இன்று இந்த விஷயத்தை கேட்பதற்கு முன்பாக இந்த சிங்காரவேலனின் வேலை ஒரு முறை தொட்டுவிடு. சிங்காரவேலனின் அதிர்ஷ்டவேல் உன் வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். உன்னால் முடியாது என்று நீ வேதனைப்பட்டு நின்ற விஷயங்களை எல்லாம் சரியாக உன் கைகளில் அது ஒப்படைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனம் நிறைய ஆசைகளோடு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினாய். ஆனால் நடந்து கொண்டிருப்பதை எல்லாம் பார்த்தால் நாம் இதனை தொடங்காமலேயே இருந்திருக்கலாமோ என்கின்ற உணர்வு உனக்குள் வந்துவிட்டது. எல்லாவற்றிற்குமான நல்ல செய்தி ஒன்று நம் முருகனிடத்தில் இருந்து நமக்கு கிடைக்கும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருந்ததை நான் அறிவேன். அதனால்தான் சொல்வதை எல்லாம் என் தங்கம் செய்து கொண்டிருக்கின்றாய். பல நல்ல விஷயங்களையும் பல நல்ல செயல்களையும் இந்த வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் எனக்கு பிடித்த பிள்ளையாக நீ வலம் வந்து கொண்டிருக்கின்றாய். இந்த சிங்காரவேலனுக்கு பிடிக்க வேண்டுமென்றால் அது என்ன சாதாரணமான காரியமா? ஆனால் என் தங்கத்திற்கான நீ எப்பொழுதுமே இந்த சிங்காரவேலனின் அருளை பெற வேண்டி உனக்காக நல்ல விஷயங்களை எல்லாம் சரியான பாதையில் எடுத்துச் சென்று உன்னுடைய வெற்றியை நீ உயர்வாக பெற்று கொண்டிருக்கின்றாய் என்பதனை
மறந்துவிடாதே. மனம் நிறைய ஏக்கங்களும் சோகங்களும் இருக்கட்டுமே, அவையெல்லாம் உன்னை ஒன்றும் செய்துவிட முடியாதபடிக்கு நீ வாழ்க்கையில் உயர்ந்து உன்னுடைய ஏக்கத்தை நீயே போக்கிவிட வேண்டும். யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்த்து நின்று அவமானப்படுவதை விட உன்னால் முடிந்த முயற்சியை செய்து உன் வெற்றியினை நீ பெற நினைத்தால் போதும் அல்லவா? அது ஒன்றே உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சூழ்நிலைக்கு ஏற்றாற்போல எல்லாருடைய மனதும் இங்கு மாறுவது கிடையாது. ஒரு சிலர் மட்டும்தான் அது போன்ற தன்னை மாற்றிக்கொண்டு தன்னுடைய வெற்றியை உறுதி செய்கின்றார்கள். மற்றவர்கள் எல்லாம் நமக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்று சொல்லி வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். உனக்கான நன்மைகளை எடுத்துச் சொல்ல இந்த சிங்காரவேலன் நான் வருகின்றேன். மற்றவர்களுக்கு யார் இருக்கிறார்கள் என்று தெரியவில்லை அல்லவா? அதனால் உனக்கு சிங்காரவேலன் என் மூலமாக கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு எதை நினைத்தும் உன்னுடைய நேரத்தை வீணடிக்காமல் உன் கைகளில் கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு நொடியையும் உனக்கு பொன்னான நொடி என்பதனை உணர்ந்து அதை வீணாக்காமல் உன் வாழ்க்கையின் முயற்சிகளை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டே இரு. எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்து கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு நிச்சயமாக இனிமேல் தெளிவாக தெரிய வரும். வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு சூழ்நிலைகளும் இனி உனக்கு நிச்சயமாக அதையெல்லாம் உணர்த்தி காட்டும். இந்த மனிதர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்களையும் உன் முன்னால் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து நிறுத்திவிடும். இப்பொழுது இந்த சிங்காரவேலன் உனக்கு அந்த வரியை சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, மனதார சிங்காரவேலனின் வேலை மனதில் நினைத்து கொண்டு திருச்செந்தூர் முருகா, செந்தில் ஆண்டவா என்று என் தங்கம் மனதார அவரை எண்ணிக்கொண்டு ஓம் ஐம் ரீம் வேல் காக்க, ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஒரு முறை நீ சொல்லிவிட்டால் கூட போதும். கந்தசஷ்டி கவசத்தை பாராயணம் செய்தற்குரிய பலன் உனக்கு கிடைத்துவிடும். என் தங்கமே, சொல்கின்ற வார்த்தைகளில் நம்பிக்கை இருந்தால் மட்டும் நீ செய்துவிட்டால் போதும். எதையும் நம்பிக்கை இல்லாமல் தெய்வத்தை சோதிக்க நினைத்து செய்யாதே. ஏனென்றால் அப்படி நீ தெய்வத்தை சோதிக்க நினைத்தால் தெய்வம் உன்னை சோதித்துவிடும் என்பதனையும் மறந்துவிடாதே. அதே நேரத்தில் மற்றொரு நம்பிக்கையோடு ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதை கேலியும் கிண்டலும் செய்வதுமாக இருந்து விடாதே. அவரவர் நம்பிக்கை அவரவர்களுடையது. அதில் தலையிடுவதற்கு யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது. நிறைய பேரை உன் முருகன் பார்த்திருக்கின்றேன். கோவிலுக்கு செல்வதை கண்டவுடன் இவர்களுக்கு வேறு வேலை இல்லை, எப்பொழுதும் கோவில் கோவில் என்று சுற்றி கொண்டிருக்கின்றார்கள் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு மனதில் கிடைத்த நிம்மதியினால் தானே மீண்டும் மீண்டும் அந்த இடத்தை நோக்கி செல்கின்றார்கள். நீ உனக்கு வேண்டுமென்றால் அதை செய்து உனக்கான நன்மைகளை பெற்று கொள்ள வேண்டுமே தவிர அடுத்தவர்களை ஒருபொழுதும் கேலியும் கிண்டலும் செய்துவிடக்கூடாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். சிங்காரவேலன் சொல்கின்ற வார்த்தைகளுக்கு பின் என் பிள்ளை மதிப்பு கொடுப்பது உண்மை என்றால் நிச்சயமாக நான் சொல்கின்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். நம்பிக்கையோடு நீ எந்த ஒரு செயலையும் இந்த சிங்காரவேலன் மீது பாரத்தை போட்டுவிட்டு நடத்தத் தொடங்கு. உன்னுடைய முயற்சி உன்னுடைய உழைப்பிற்கான அத்தனை நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்துவிடும். விடாமுயற்சி கொண்டவன் வாழ்க்கையில் ஒருபொழுதும் தோற்று போவது கிடையாது. நினைத்ததை எல்லாம் சாதித்து காட்டுவான் என்பதனை மறக்கக்கூடாது. மனம் நிறைந்த எண்ணங்களோடு உன்னை வாழ்த்த யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் முருகன் நான் இருக்கின்றேன் என்பது உன் நினைவில் இருக்கட்டும். சிங்காரவேலனிடத்திலிருந்து உன்னை யாராலும் பிரிக்க முடியாது. இந்த சிங்காரவேலன் நினைத்து விட்டால் உன் வாழ்க்கையில் அத்தனை அற்புதங்களையும் ஒரே நொடியில் நடத்திவிட முடியும். அனுபவம் முக்கியம். வாழ்க்கை கற்றுக் கொடுக்கின்ற பாடம் மிகவும் அவசியம். அதனால்தான் தாமதமாகிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. உனக்கு நன்மையை நான் நடத்தி கொடுத்து நல்ல நிலைக்கு உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி செல்லும் வரை ஓய மாட்டேன். சிங்காரவேலனுக்கு அரோகரா.